காலில இருந்து பைபிள் படிக்க டைமே கிடைக்கல. இன்னும் 1 மணி நேரம் போச்சுன்னா அடுத்த நாளே வந்துடும். அதுக்குள்ள ஏதாச்சும் படிச்சு முடிச்சிடலாம். டேய் 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 ஆன்லைன்ல வந்துட்டாங்கடா. டேய் சொல்லுடா, ஆன்லைன்ல வந்துட்டாங்கடா அவங்க. டேய் டபுள் டிக் வரப்போகுதுடா. டேய் டபுள் டிக் வரப்போ, டபுள் டிக் வந்துடுச்சுடா. டேய் நெக்ஸ்ட் இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் தான்டா இருக்குது. ப்ளூ டிக் வரணும். அந்த ப்ளூ டிக் மட்டும் வந்துச்சு, அவ்வளவுதான்டா. டேய் 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 வந்துடுச்சுடா ப்ளூ டிக். ஓகே 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 சொல்லு 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 என்ன பண்றது இப்போ? டேய் என்ன மெசேஜ் பண்றது சொல்லு இப்போ. ஹாய் சென்ட் பண்ணிட்டா சொல்லுடா. ஹாய் சென்ட் பண்ணா நல்லா இருக்கும். இல்ல வேற ஏதாவது சென்ட் பண்ணிட்டா சொல்லுடா சொல்லு. ஹலோ गाइस, இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணும்போது ஷேர் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வர பர்சன் தான் உங்களோட கிரஷ். அப்படி பண்ணும்போது வேற யாராவது நேம் ஃபர்ஸ்ட்ல வந்துருச்சுன்னா நீங்களே உங்க கிரஷ் தேடி இந்த வீடியோவை சென்ட் பண்ணிடுங்க. என்னது ஆவடியில சிக்கன் பிரியாணில டைனோசர் கறி கலந்துட்டாங்களா? இந்த ஃபுல் வீடியோட லிங்க கீழே கொடுத்திருக்கேன், மறக்காம பாருங்க. பாத்தீங்களா, நான் பைபிள் படிக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே மோப்பம் பூச்சின்னு வந்துருச்சுங்க மூணும். எங்க என்ன வரானுங்களோ தெரியல. நான் கரெக்டா பைபிளை திறக்கும் போது தான் வந்துருவானுங்க இங்க. டேய் ஆக்சுவலி நான் இன்னைக்கு பைபிள் படிக்கலாம் வரலடா, சும்மா இண்டெக்ஸ் பேஜை மட்டும் படிக்கலான்னு வந்தேன். இந்த இண்டெக்ஸ்ல என்ன போட்டுக்குது? த ஹோலி பைபிள், ஜெனிசாஸ், எக்ஸோடஸ், லெவிட்டிகஸ், நம்பர்ஸ், டியூட்ரானமி. அப்பா போயிட்டானுங்கடா. ஐயோ திரும்பி வரானுங்களே. மேத்யூ, மார்க், லூக், ஜான், ஆக்ஸ், ரோமன்ஸ், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், 3 கொரிந்தியர், 4 கொரிந்தியர், 5 கொரிந்தியர், 6 கொரிந்தியர், 7 கொரிந்தியர், 8 கொரிந்தியர், 9 கொரிந்தியர், 10 கொரிந்தியர். அப்பா வெளிப்படுத்தின விசேஷம். அப்பா ஒரு வழியா போயிட்டானுங்கடா இவனுங்க. இப்பயாச்சும் இந்த பைபிளை படிக்கலாம். நம்ம 6 நாளா படிச்சுன்னுக்கிறேன், இன்னும் இந்த ஃபர்ஸ்ட் பேஜே நான் தாண்டல. ஆண்டவர் 6 நாள்ல இந்த உலகத்தையே படிச்சிட்டாரு. ஆனா நான் 6 நாளா இந்த ஒரு பேஜ கூட படிச்சு முடியல. இனி எப்படியாச்சும் படிச்சிடணும். டே 5 டே 6 முடிச்சிட்டோம். ஓகே டே 6 ஓட எண்டிங்ல இருக்கும். அப்பொழுது தேவன் சில களிமண்ணை எடுத்துக்கொண்டு. டேய் டேய் நம்ம போயிட்டு வரதுக்குலாம் ஒரு வசனம் படிச்சுட்டான்டா. வாங்க பாய்ஸ் நம்ம நோட்டிபிகேஷன் அடிச்சு தள்ளுவோம். டேய் 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 என்ன ஊடுகடா. டேய் இன்னும் ஒரு வசனம் கூட படிக்கலடா. டேய் ஆண்டவர் கோச்சு பாடுறா ப்ளீஸ்டா, என்ன ஊடுகடா. ஆப்பு கூட்டி சல்ல குட்டி பூச்சி குட்டி என்னோட தொலைஞ்சு போன ஆட்டுக்குட்டி. ஏய் இந்த பாட்டு நல்லா இருக்கு. ஆப்பு கூட்டி சல்ல குட்டி பூச்சி குட்டி என்னோட தொலைஞ்சு போன ஆட்டுக்குட்டி. ஐயோ அன்னைக்கு படிச்சதான்டா, அதுக்கப்புறம் பைபிள் பக்கம் கூட வரலையே. இப்பயாச்சும் உட்காந்து எப்படியா அந்த ஜெனிசிஸ படிச்சிடலாம். என்னடா ஜெனிசிஸ் இவ்வளவு பெருசாகுது, பேசாம நான் எக்ஸோடஸ் போயிடுறேன். அதுலதான் ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்ச கதையா இருக்குது. இந்த மோசே கடலை பறந்த கதைலாம் இருக்கும், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். அப்பதான் நம்ம எப்படியாச்சும் எக்ஸோடஸையாச்சும் முடிப்போம். அப்பொழுது தேவன் மோசேவிடம் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொன்னாரா. அவன் ஒரு வாரத்துல ஜெனிசிஸ் முடிச்சுட்டு எக்ஸோடஸ்க்கே போயிட்டான்டா. நம்ம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கோம்? டே பாய்ஸ் வாங்கடா, அவனை போய் தடுத்து நிறுத்தலாம். இருங்கடா, நான் ஒரு 4 ரீல் அனுப்பி விடுறேன். டே யூடியூபே இன்னைக்கு யாருமே வீடியோ போடலையாடா? டே வாட்ஸ்அப்பே என்னடா இன்னைக்கு யாருமே உனக்கு மெசேஜ் பண்ணலையாடா? இவனுக்குலாம் முதல்ல யாருமே மெசேஜ் பண்றது இல்லையா? இவனேதான் ஒவ்வொருத்தர்கிட்ட இப்படி மெசேஜ் பண்ணி சாட்ட ஆரம்பிச்சு விடுறாயா. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 50% டேட்டா ஓவர்னு சொல்லி மெசேஜ் அனுப்பலாம். அத பார்த்தாச்சு நம்ம பக்கம் வருவான்ல. வந்துட்டான்டா தூக்குங்கடா அவனை. டேய் 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 நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஜெனிசிஸ்லாம் ஃபுல்லா படிக்கலடா. எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு இப்போதான் நான் எக்ஸோடஸ்க்கு வந்தேன். புரிஞ்சுக்கோங்கடா, எப்படி செங்கடல மோசே கடந்தாரோ அதே மாதிரி தான்டா ஒவ்வொரு கதையா கடந்து தான்டா நான் இங்க வரேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கடா, என்ன ஒரு அதிகாரமாச்சும் படிக்க விடுங்கடா. ஆமா என்னமா பண்ற, சீக்கிரம் லஞ்சு கட்டி விடுவா. பேக் எடுத்துக்கின, டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கின, ஐடி கார்டு எடுத்துக்கின, ஷூக்கு பாலிஷ் போட்டாச்சு. இனி சீக்கிரம் ஸ்கூலுக்கு போயிட்டு கிளாஸ் காலியா இருக்கும் போது கிரிக்கெட் விளையாடலாம். ஐயோ நம்ம இன்னும் இந்த பைபிளை படிச்சு முடியலையே. கிளாஸுக்கு போலாமா, பைபிள் படிக்கலாமா? சே கொஞ்ச நேரமாச்சு பைபிள் படிச்சுட்டு போலாம்டா. அப்பதான் ஆண்டவர் நம்மள ஆனுவல்ல பாஸ் ஆக்குவாரு. டேய் இப்ப என்னடா பண்ணலாம்? அதுக்குதான் நான் இருக்கேனே. டேய் எனக்கு ஒரு சான்ஸ் தாங்கடா. இவனுக்கு சமைக்கவும் தெரியாது, இவன் சமைக்கவும் போறது இல்ல. இவன் தலைக்கீழ நின்னா கூட இவனுக்கு சமைக்கவே வராது. ஆனா வெறும் குக்கிங் வீடியோஸ் மட்டும்தான் பாப்பான். இப்ப அனுப்புறேன் பாருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டைனோசர் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம்.
ஆனா பாவி ஆதாம் ஏவாளை ஏமாத்துன மாதிரியே என்னையும் சாப்பாட வச்சே ஏமாத்திட்டீங்களடா. என்ன கொஞ்ச நேரமாச்சு பைபிள் படிக்க விடுங்கடா. இன்னைக்கு உங்க டேவை பைபிள் படிச்சு ஸ்டார்ட் பண்ணீங்களா? இந்த நாள்ல ஒரு வாட்டியாவது பைபிள் படிச்சீங்களா? ப்ரோ அட்லீஸ்ட் திறந்தாச்சு பாத்தீங்களா ப்ரோ? இதுக்கு தான் நான் இருக்கேன் யூவர்ஷன் பைபிள் ஆப். டேய் இன்னைக்கு எப்படா பைபிள் படிச்சான்? ப்ரோ இவன் தான் ப்ரோ காரணம். தம்மா துண்டு ஆப் நீ உன்னை எப்படி காலி பண்றோம் பாரு. டே பாய்ஸ் இன்னைக்கு எல்லாரும் ஒரு அப்டேட் விடுங்கடா. நம்ம விடுற அப்டேட்ல அவன் போன் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகி நம்மள இன்ஸ்டால் பண்ணனும்னா இவனை அன்இன்ஸ்டால் பண்ணனும்னு சொல்லுங்கடா. சே ஓல்ட் டெஸ்டிமெண்ட்டும் ஒழுங்கா படிக்கல, நியூ டெஸ்டிமெண்ட்டும் ஒழுங்கா படிக்கல. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் பச்சின ஆண்டவரே ஏமாத்தினுக்கிறேன். இந்த ஜெகரியா ஐசியா ஜெரேமியா என்ன கதை போட்டிருக்கோம்? இதெல்லாம் என் சண்டே ஸ்கூல்ல சொல்லி தரலையே. ஐயோ இப்படியே போனா டைம் ஆயின்னு இருக்கும். நம்ம பேசாம ரெவலேஷன் படிக்க போயிடலாம். பைபிளோட லாஸ்ட்ல என்னதான் போட்டிருக்குன்னு ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடலாம்.